ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த காலை வேளையில் நம்முடைய தியானத்திற்காக நாம் தெரிந்து கொள்கிற வேத வசனம் சங்கீதங்களின் புஸ்தகம் 143 சங்கீதம் 10 திருவசனம். உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தருளும். நீரே என் தேவன், உம்முடைய நல்ல ஆவி என்னை செம்மையான வழியிலே நடத்துவாராக. உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தருளும். நீரே என் தேவன், உம்முடைய நல்ல ஆவி என்னை செம்மையான வழியில் நடத்துவாராக. தாவீது ஒரு விண்ணப்பத்தை ஏறெடுக்கிறார். அவர் நிறைய விண்ணப்பங்களை வேதத்தில் அந்த சங்கீதங்களின் புஸ்தகங்களில் நீங்களும் நானும் வாசிக்க முடியும். ஆனால் இந்த விண்ணப்பம் மிக மிக முக்கியமானது. அதில் அவர் சொல்லும் பொழுது சொல்லுகிறார், உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தார். நீர் விரும்புகிறதை நான் செய்ய வேண்டும். உமக்கு பிரியமில்லாததை நான் செய்யக்கூடாது. ஏன்னா நீர்தான் என்னுடைய தேவன். அவர் சொல்றாரு, வேறே தெய்வங்கள் அல்ல, நீதான் என்னுடைய தேவன். தாவீதின் நாட்களில் பெலிஸ்தருடைய பல காரியங்கள், பெலிஸ்தருடைய பல விக்கிரக வழிபாடுகள் எருசலேமின் எல்லைகளில் இருந்தது. நீங்கள் உதாரணத்திற்கு பார்ப்பீர்கள் என்றால் தாகூருடைய கோவில் அது பெலிஸ்தருடைய தேசத்தில் இருந்தது. இந்த பார்டரில் இருக்கக்கூடிய பல இடங்களில் பல விக்கிரக வழிபாடுகள் இருந்தது. இதெல்லாம் நாம் வாசிக்கிறோம். அப்போ அந்த இஸ்ரவேல் பார்டர்கள் அது இருந்தது. அந்த ஜனங்கள் அதனால் ஈர்க்கப்பட்டிருந்தார்கள். ஏனென்றால் தேவாலயத்துக்கு வர வேண்டும் என்றால் அவர்கள் எருசலேமுக்கு வர வேண்டும். எருசலேமுக்கு வந்து அங்கே ஆசாரிப்பு கூடாரத்தில் அவரை பார்க்க வேண்டும். ஆனால் உடன்படிக்கை பெட்டி பெலிஸ்தரால் பிடிக்கப்பட்டு அது வெளியே இருக்கிறது. இப்பொழுது ஜனங்களுக்கு அது புரியவில்லை. எனவே அவர்கள் எல்லாம் சீர்கெட்டு போய் இருந்திருக்கிறார். ஆனால் ஒரு காரியத்தை கர்த்தர் அங்கே விளங்கப்படினார். என்ன அந்த காரியம்? தாவீதினிடத்துல ஒரு வைராக்கியத்தை வெளிப்படுத்தினார். அதான் சொல்கிறேன், உமக்கு பிரியமானதை நான் செய்யட்டும். நீ தான் என்னுடைய தேவன், வேறு யாரும் இல்லை. உம்முடைய நல்ல ஆவி என்னை செமையான வழியில் நடத்துவாராக. உங்கள் நல்ல ஆவியானவர் என்னை செமையான வழியில் நடத்தட்டும். நான் நடந்தேன்னா தப்பிதமாக நடப்பேன். நான் நடந்தேன்னா பாதை மாறி நடப்பேன். நான் நடந்தேன்னா பாதை தெரியாமல் நடப்பேன். நான் நடந்தேன்னா எங்கேயா பள்ளத்தில் போய் விழுந்துருவேன். நான் நடந்தேன்னா வேறு ஏதாவது காரியத்தை நான் தெரிந்துக்குவேன். உமக்கு பிரியமானதை செய்யணும். நீ தான் என்னுடைய தேவன். ஆனால் ஆவியானவர் என்னை செமையான வழியில் நடத்தட்டும். நான் என் மாம்சமோ, என்னுடைய எண்ணமோ, என்னுடைய திட்டமோ, என்னுடைய காரியமோ என்னை நடத்த வேண்டாம். பரிசுத்த ஆவியானவர் என்னை செமையான வழியில் நடத்தட்டும். அந்த கிருபைக்காக நான் காத்திருக்கிறேன். அதற்காக நான் ஏங்கி நிற்கிறேன். ஆவியானவர் என்னை நடத்த எனக்கு கிருபை தாரும். அவர் என்னை நடத்தட்டும். நான் நடத்த தெரியாததுனால பல தவறுகளை செய்கிறேன். நான் நடத்த தெரியாததுனால பல குறைபாடுகள் இருக்கிறது. நான் அவர் நடத்தது தெரியாததுனால எனக்கு நடக்க தெரியல. அதனால நான் போய் சில இடத்துல விழுந்துடுறேன். ஆனால் பரிசுத்த ஆவியானவர் இருந்தால் என்னை குடியில் விடாதபடி, எனக்கு பிரச்சனை வராதபடி, எனக்கு காரியங்களை அவர் சொல்லி கொடுத்து நடத்துவார். நீங்கள் பார்த்தீங்கன்னா உடன்படிக்கை பெட்டியை தோளில் தான் சுமக்க வேண்டும். அப்போ அந்த தோளில் சுமக்காதபடி வண்டியலில் வைத்து அனுப்புகிறார்கள் பெலிஸ்தியர்கள். இப்போ அந்த வண்டியில் வைக்கக்கூடாது. அப்போ இஸ்ரவேலுடைய எல்லைக்குள்ளே வரும் பொழுது உடனே லேவியர்கள் தங்களை பரிசுத்தப்படுத்தி கொண்டு அதை தோளில் சுமந்திருக்க வேண்டும். ஆனால் லேவியர்கள் அதை செய்யவில்லை. ஆசாரியர்கள் அதை செய்யவில்லை. அப்போ எந்த அளவுக்கு பின்மாற்றம்னு பாருங்கள். ஒரு ஆசாரியன், ஒரு லேவியன் அங்கே இருக்கிறார்கள். ஆசாரியர்கள் இருக்கிறார்கள், லேவியர் இருக்கிறார்கள். இவர்கள் எவரும் அதை செய்ய துணியவில்லை. காரணம், அந்த பாரம்பரியத்தையே அந்த காரியத்தையே மறந்து போய் கிடக்கிறார்கள்.
ஆனால் கர்த்தர் தம்முடைய தேவ மனிதனுக்கு அவன் செய்த தவறு, உஸ்ஸா மரித்த பின்பு ஏபோத் ஏதோமுடைய வீட்டில், ஓபேத் ஏதோமுடைய வீட்டில் ஏபோத்தையும் உடன்படிக்கை பெட்டியும் அங்கே வைத்து விட்டார்கள். உடன்படிக்கை பெட்டி ஓபேத் ஏதோமுடைய வீட்டில் இருக்கிறது. கர்த்தர் அவனையும் அவன் குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கிறார். அவனோட லேவியன். அப்போ தாவீதுக்கு ஒரு ஞானோதயம், இதை நான் செய்தது தவறு என்று சொல்லி அவன் தன்னுடைய நகரத்திற்கு அதை கொண்டு வரும்போது அதற்கு முன்பாக பலி செலுத்தினான். அதை லேவியர் ஆசாரியர் அதை சுமக்க பண்ணினான். அதை அவர்கள் நடத்தி கொண்டு வரும் பொழுது ஆர்ப்பாட்டத்தோடு ஆரவரத்தோடு மகிழ்ச்சியோடு அதை தன் பட்டணத்திற்கு கொண்டு வந்து அதற்கான ஆசரிப்பு கூடாரத்திற்குள் அதை பத்திரமாக வைத்தார். அப்போ ஆவியானவன் நடத்தாத சூழ்நிலையில் அது மாட்டு வண்டியில் வருகிறது. ஆவியானவர் கொடுத்த ஞானம் வெளிப்பட்ட பொழுதோ அது அதனுடைய திட்டத்தின்படி நடத்துகிறார். அதனால தான் அவர் கேட்குறாரு, பரிசுத்த ஆவியானவரை நடத்தட்டும், உனக்கு பிரியமானதை செய்யட்டும். ஒவ்வொரு சின்ன விஷயத்திலையும் நாம் ஆண்டவர்கிட்ட கேட்கணும், உமக்கு பிரியமானது செய்யட்டும்பா. நீங்கள் தான் என் தேவன். நான் உங்ககிட்ட கேட்காம யார்கிட்ட கேட்பேன்? நீங்கள் தான் என் தகப்பன். இப்போ நான் உங்ககிட்ட கேட்காம வேறு யார்கிட்ட கேட்பேன்? நீங்கள் தானே எனக்கு தரணும், நீங்கள் தானே எனக்கு ஆசீர்வதிக்கணும், நீங்கள் தானே அதை செய்யணும். மனிதர்கள் சொல்லுவாங்க, கத்தர்ன்ட்டு இருக்கிற சில பாடல்கள். இப்போ நம்ம நிறைய யூடியூப்லலாம் அந்த பாடல்கள் பிரபலமாக இருக்கிறது. கத்தரை தேடு சுகரே வராது. நமக்கு அது என்னமோ நல்லா இருக்கிற மாதிரி தெரியுது. அவர் சுவிசேஷம் அறிவிப்பதை போல தெரிகிறது. ஆனால் அதை பல கோவில்களில் பாட வைக்கிறார்கள். நக்கல் நையாண்டி செய்கிறது அந்த பாடல்களை பாட வைக்கிறார்கள். இப்படி ஒரு பாட்டு இருக்குது, பாடினா சுகர் வராதா? இந்த கத்தன்னு சொல்கிறவன் எத்தனை பேர் சுகரில் இருக்கான்? எத்தனை பேர் பிபியில் இருக்கான்? எத்தனை பேர் அந்த வியாதியில் இருக்கான், இந்த வியாதியில் இருக்கான்? சும்மா கதை விட்றானுங்க. அப்படி என்று தூஷிக்கிறவர்கள் தூஷிப்பதற்கு அது காரணமாய் அமைகிறது. ஒன்றை மாத்திரம் நம்ம புரிந்து கொள்ளணும், அவன் நடத்துகிற பாதையில் நான் நடக்க என்னை விட்டு கொடுத்தால் இந்த மாதிரி சர்ச்சைகளில் சிக்கிக்கொள்ளாதபடி கர்த்தர் நம்மை பாதுகாப்பான். ஒருத்தன் பாடிட்டான், பாடின உடனே ஜனங்கள் கேட்குற கேள்விக்கு அவனால் பதில் சொல்ல முடியுமா? முடியாது. கர்த்தரை தேடுற ஒரு மனிதனுக்கு சுகர் இருக்கா இல்லையா கேட்டிங்கன்னா எத்தனை போதகர்களுக்கு இருக்குது. இப்போ அவங்க கூப்பிட்றாங்கல்ல, கர்த்தரை தேடுறாங்கல்ல, ஏன் அவங்களுக்கு குணமாகலை? கேள்விக்கு பதில் கிடைக்காது. ஏன்னா அது ஜென்ம பாவத்திலிருந்து அவங்க விடுதலை பெறாமல் இருக்கலாம். பல காரியங்கள் அதற்குள்ள அடங்கி இருக்கிறது. இப்போ நமக்கு ஆண்டவரிடத்தில் நம்ம கேட்க வேண்டியது, என உமக்கு பிரியமானதை செய்யட்டும். இப்படி பாடல் பாடுகிறதுனாலேயே, இப்படி ஆட்டம் ஆடுகிறதுனாலேயே நமக்கு அதில் ஒரு பிரயோஜனம் இல்லை. என்னை கர்த்தர் பிரியமானதை செய்ய எனக்கு கிருபைதார், நீங்கள் தான் என்னுடைய தேவன், நீங்கள் தான் என் தகப்பன், செம்மையான வழியில் நடத்துங்க. இந்த தாவீது இந்த ஜெபத்திற்கு முன்பு அவர் பேசுகிறதை பார்த்துட்டால் மிக மனம் நொந்து பேசுகிறார். ஆனால் அதற்கு பின்பு அவர் புரிந்து கொண்டார், என்னை ஆவியானவர் நடத்தினால் எல்லாம் மாறும் என்று அவர் ஆவியானவரை தேடுகிறார். உங்கள் வாழ்க்கையிலும் அப்படித்தான். நீங்கள் ஆவியானவரை நடத்துவதற்கு தேடினால் உங்கள் வாழ்வில் காரியங்களை வாய்க்க பண்ணுவார். ஆமேன், ஆமேன்.